இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 22ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம 2 ரேக் வச்சுட்டோம். அதாவது 2ஆவது ரேக் ஒன்று வச்சுருக்கோம். 22 தான் சொன்னேன். 22ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ ரெண்டாவது ரேக் வச்சனால கொஞ்சம் நமக்கு மீன் வைக்கிறதுக்கு நல்லா இடம் கிடச்சிருக்கு. அதனால கொஞ்சம் வெரைட்டி வாங்கியிருக்கோம். கொஞ்சம்னா எப்போயும் வாங்குறத விட ஒரு 4-5 வெரைட்டி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரைஸ்லாம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மாலி வந்து எப்போயுமே நம்ம ஷாப்பில் வந்து 30 ரூபா தான் பேரு. ஸோ மாலி வந்து பார்த்திங்கன்னா 50 வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 கவரில் வந்திருக்கு. பிளாக்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு 3 கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டா ஒரு வழியாக கிடச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா சைஸாக வந்திருக்கு இந்த வாட்டி. ஸோ எத்தனை 40 50 வாங்கினேன். 20 தான் வாங்கினேம்மா. ஸோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. காலைல தான் ஆர்டர் போட்டது. இப்போ சாயங்காலம் ஒரு 5:45 போல் தான் பஸ்ஸு வந்துச்சு. ஸோ அதில் தான் எடுத்துகிட்டு வரோம். கொஞ்சம் ஃபீமேல் பீட்டா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொய் இருக்குது. ஒரு 6 கொய்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. தம்பி கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது வந்துடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கப்பி இருக்குது. கப்பி சூப்பர் கப்பியாக இருக்குன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே நல்ல நல்ல கப்பியாக இருக்குது. நல்லா சைஸு பெருசு. எல்லாமே அதிகபட்சம் மேலாக தான் கிடக்கு. ஸோ ரேட்டு வந்து நான் ஏதாவது ரேட்டு சொல்லலை அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்றேன். கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ இருக்கும் ரேட்டு. அந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காராக இருக்குது. என்ன இருக்குது? ஸோ இதுலேயும் கப்பி தான் இருக்குது. ஆனால் அது பெரிய சைஸான கப்பி. ஃபீமேலு மேலே ரெண்டுமே சேர்ந்துருக்கு. நல்லா பெரிய சைஸு. செம்ம பெருசாக இருக்குது ஒன்று. ஆத்தாடி. ஸோ ரெண்டு கப்பியுமே வந்து வெவ்வேறு ரேட்டு. இப்போ நான் காமிச்ச 2 கப்பியுமே வந்து வெவ்வேறு ரேட்டு. ஒரே ரேட்டு கிடையாது. ஸோ இதில் ஆத்தாடி எவ்வளோ பெரிய கப்பி. இந்த மாதிரி ஒரு கப்பி வந்து உலகத்துலேயே பார்த்துருக்கேன். வரம்பு ரொம்ப பெருசாக இருக்கு வரம்பு. ஸோ இதில் பெரிய கப்பியாக இருக்குது. நான் வந்து அசந்துட்டேன். இந்த தம்பியெல்லாம் வாயப்பான தம்பியெல்லாம் ரொம்ப அசந்துட்டேன். ஸோ அந்த கப்பியெல்லாம் எடுத்து வைப்போம். நல்லா இருக்குது சைஸு. அதோட டெயில் பேட்டர்னே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு குட்டியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். இல்லை இந்த குட்டியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன சீக்கிரம் இருங்கண்ணே, இன்னும் விலை தெரிலண்ணே. கொஞ்ச நேரம் ஆகும்ண்ணே விலை தெரிய. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீட்டா இருக்குது. ஸோ சின்ன சைஸு பீட்டா தான். அடல்ட் சைஸுக்கு கம்மி. ஸோ ரொம்ப பெருசாக வேணால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே மேல் இதெல்லாம். ஸோ மேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சிச்சிலட்டு. செம்ம சிச்சிலட்டு. நான் இப்போ வாங்குறேன். நம்ம கடைக்கே நான் சிச்சிலட்டு அந்தளவுக்கு வளர்த்ததில்லை. ஸோ நம்ம கடைக்குன்னு பார்த்து வாங்கியிருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போட்டுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 10 போட்டு சொல்லியிருந்தேன். எத்தனை இருக்குன்னு தெரில. வரமா அதெல்லாம் எடுத்து ஒன்று எடுத்து தண்ணியில் போடுறோம்மா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைகர் பார்ப்பு தானே பேர் மறந்து வச்சு. டைகர் இருக்குது. டைகர் ஃபிஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 20 சொல்லியிருந்தோம். இரு நான் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு கொய் இருக்குது. ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன் ஒரு சைஸு. ஸோ அதில் விட கொஞ்சம் சின்ன சைஸு. இதில் வந்து ஒரு 20 எத்தனையோ சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு 6 சொல்லியிருந்தோம். சூப்பராக இருக்குல்ல? நல்லா காமிக்கிற பாருங்க. எல்லாமே சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு. இப்போ காட்டுறேன் கோல்டு ஃபிஷ் எப்படி இருக்கு கொழுன்னு. சின்ன சைஸ் சின்னது தான். ஒயிட் கலர் கோல்டுலாம் கிடக்குதுல்ல. ஒயிட்டு, ப்ரௌனு, பிளாக்கு, ஆரஞ்சு எல்லாமே கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம கடையில் வந்து நம்ம ஜீவா மீன்களில் வந்து கோல்டு ஃபிஷ் வந்து 50 ரூபா தான் ஜோடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்கு கிடக்குன்னு நினைக்கிறேன். ஷார்க்கு அப்போ போலார் பேரட் சொல்லி தான். போலார் பேரட்டே காணா.
ஃபைட் எடுத்து அதில் போடுறோம்மா. இருங்கண்ணே கூட உண்டா என்ன பயமா இருக்கு. இதில் வந்து என்ன இருக்குன்னா ஷார்க்கு தான் இருக்குது. நம்ம போலார் பேரட் ஆர்டர் போட்டிருந்தோம், போலார் பேரட்டே வரலை. என்ன ரொம்ப இதாக போச்சு. ஸோ ஷார்க்லாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஆனால் சைஸு முன்னாடி இருந்து பாதி பெருசாக சில மீன் பெருசாக இருக்குது, சில மீன் சின்னமாக தான் இருக்குது. ஸோ பிளாக் ஷார்க்கு பேர் வந்து 60 ரூபா நம்ம ஷாப்பில். இதை வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்ளமேஷன் பண்ணணும். அதனால தண்ணியில் போடுறோம். ஓகே தேவோட்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து மீன் ஆகிக்குங்க. எல்லாமே வந்துருச்சு. மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காந்தி ரோட்டில் இருக்குது. ஸோ காந்தி ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் காந்தி ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒத்த கடை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முச்சந்தி, அங்கே தான் காளான் கடை இருக்கும். ஸோ ஓகே நான் வழி சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் பூட்டி இருக்குது. இப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இது உங்களுக்காண்டியே வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் ரேட் கரெக்டாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஸ்கூல் வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் கடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலு. உள்ள ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புனித ஜான் தொடக்கப்பள்ளி டிவிக்கேன்னு போட்டிருக்கா. ஸோ அதான் அந்த அருகே பாருங்க நம்ம மீன் கடை. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த இதுதான் நம்ம மீன் கடை. ஜீவா வண்ண மீன் நிலையம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு நம்ம கடை.